இப்போ மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா அவர்கள் விலக போகிறதாகவும் தமன்னா நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? நயன்தாரா விலக போகிறதாகவும் தமன்னா நடிக்க போகிறதாகவும்லாம் கிடையாது. அதாவது நயன்தாரா விளக்க போகிறதாகவும் வேற ஒரு நடிகை அங்கே கொண்டு வந்து நடிக்க வைக்க போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. சுந்தர்சி எப்படின்னா நிறையா படங்கள் வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுப்பார். ஏன் சார் அவங்களை சுற்றி இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது? சுற்றி பஞ்சாயத்துனா அவங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அதனால பஞ்சாயத்து இருக்குது. சூப்பர் சாரி நயன்தாரா அவர்களை பற்றி ஏன் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்கள், ஏன் தப்பு? ஓகே சார், லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார் சார் அவங்களே சொல்ல அவங்க தான் சொல்கிறாங்களே லேடி சூப்பர் இல்லை ஸ்டார். சார், அவங்க தான் சார் அவங்க சொல்ல வேணாம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா அக்ரிமெண்ட்லேயும் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த ரவுடி பிக்சர்ஸ்லேயே லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வருது, போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இன்னைக்கு வேணாங்கிறாங்க? இல்லை சார், நான் இன்னைக்கே வேணாங்கிறாங்கன்னு இல்லை, அதுதான் நான் எதுக்கு தவிர்த்தேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் தவிர்க்கிறீங்க? தவிர்க்காதீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க இதை பார்த்தா. எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினராக ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேடி சூப்பர் சாரி நயன்தாரா அவர்களை பற்றி ஏன் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்கள், ஏன் தப்பு? ஓகே சார், லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார் சார் அவங்களே சொல்ல அவங்க தான் சொல்கிறாங்களே லேடி சூப்பர் இல்லை ஸ்டார். சார், அவங்க தான் சார் அவங்க சொல்ல வேணாம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா அக்ரிமெண்ட்லேயும் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த ரவுடி பிக்சர்ஸ்லேயே லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வருது, போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இன்னைக்கு வேணாங்கிறாங்க? இல்லை சார், நான் இன்னைக்கே வேணாங்கிறாங்கன்னு இல்லை, சொல்லுங்கள். அதுதான் நான் எதுக்கு தவிர்த்தேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் தவிர்க்கிறீங்க? தவிர்க்காதீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க இதை பார்த்தா. இல்லை சார் அவங்களே லேடி சூப்பர் ஸ்டார் சொல்ல வந்து கட் பண்ணுறாங்களேன்னா வருத்தப்படுவாங்க. இல்லையா இப்போ வந்து ஜெயம் ரவியை வந்து ரவி மோகன் மாற்றிட்டாருன்னு சொன்னால் அது ஓகே. இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க சும்மா மேலோட்டமாக அப்படி பூசி மொழியை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உண்மையான அவங்க மனசுக்குள்ளே அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக தான் இன்னமும் நினைக்கிறாங்க. அதனால தான் பல பஞ்சாயத்துகள் அவங்கள நோக்கி போயிட்டு. ஏன் சார் அவங்களை சுற்றி இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது? சுற்றி பஞ்சாயத்துனா அவங்க பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அதனால பஞ்சாயத்து இருக்குது. எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா இப்போ ஒரு மூக்குத்தி அம்மன் பூஜையை எடுத்துக்கங்க. அந்த பூஜைக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த பூஜைக்கு வந்தவங்க ஒரு கேரவனுக்குள்ளே ஏறிக்கிட்டாங்க. கேரவனுக்குள்ளே போயிட்டு வெளியிலே வரல. சார் அவங்க வந்தால் கேரவனுக்குள்ளே தானே சார் போயிட்டு தானே சார் வர முடியும்? போயிட்டு வரட்டும், போயிட்டு வரணும்ல. போயிட்டு வர வேணாம்னு நம்ம சொல்லலை. கேரவனுக்குள்ளே போட்டோம், ஒரு ஏசியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்களான்றதை கேட்டுட்டு ஓகே நான் வரலாமான்னு கேட்டுட்டு, ஏன்னா அந்த ஷோக்கு அவங்க தான் விஐபி, கடைசியாக வரட்டும், அதெல்லாம் ஓகே. வரலைன்னா எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்களே, மீனாலேருந்து குஷ்புலேருந்து டிடிலேருந்து இந்த ரெஜினாலேருந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பெண்கள் எல்லாம் உட்காந்துருந்தா என்ன செய்வாங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. இவங்க வரவே இல்லை. சார் லேடி சூப்பர் ஸ்டார்ல சார். ஆமாம், லேடி சூப்பர். நீங்கள் தான் இல்லை, நீங்கள் சார் இல்லை, நீங்கள் இல்லை. நீங்கள் முதல்ல அவங்க நான் சொன்னது அந்த அறிக்கை சொல்கிறேன் சார். அது அறிக்கை இல்லை லேடி சூப்பர் தான் சொல்ல வந்து இல்லைன்ட்டீங்க. ஓகே, அதான் சார் அவங்க அந்த அறிக்கையில் தான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த அறிக்கையில்? அதான் லேடி சூப்பர் ஸ்டார். அதை விடுங்க சார். அந்த ஏதாவது அவங்க வந்து தொடர் சிக்கலுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக நினச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. விஜயசாந்தின்னு ஒரு நடிகை இருக்காங்க. ஆமாம், நீங்கள் தான் சொல்ல வந்திருப்பீங்க. ஏன்னா விஜயசாந்திங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு லேடியாக இருந்து பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய படங்கள் வந்து ஆக்ஷன் படங்கள், பூவொன்று புயலானது, வைஜெயந்தி ஐபிஎஸ் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங்கு சூப்பராக பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 80 அடியில் நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா ரோப்பில் டப்புன்னு அவங்களே தொங்கி வந்து விழுவாங்க, டூப் இல்லாமல். ஒரு பில்டிங் டு பில்டிங் தாவணும்னா அவங்களே நானே பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் வந்து ஒரு விஜயகாந்த் என்ன ஆக்ஷன் பண்ணுவார். அதாவது வந்து ரஜினி ஆக்ஷன் ஹீரோனா ஆக்ஷன் ஹீரோ தான், ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ண மாட்டார். இப்போ கமல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ தான், பண்ணுவார், ஓரளவுக்கு பண்ணுவார். இப்போ ஆக்ஷன் ஹீரோனா யாரை சொல்லலாம்? அடித்து தூக்குவார் யார்? விஜயகாந்த், அர்ஜுனை சொல்லலாம். அவங்களாம் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கும். ஃபைட்டில் மற்றவங்ககிட்டலாம் பெரிய பவர் இருக்காது ஃபைட்டில். அப்படி வந்து லேடி ஒரு பவர் கொடுத்து நடித்தாங்க. அவங்கள வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு அந்த காலத்தில் கொண்டாடினாங்க. அதுக்கு தகுதியானவங்க அவங்க. இப்போ இந்த நயன்தாராங்கிறவங்க எத்தனை படம் நடிச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு எண்ணிக்கைலாம் தெரியல. கோலமாவு கோகிலா, அது அப்புறம் நானும் ரவுடி தான், இப்படி ஒரு 10 படம். அப்புறம் காத்து வாக்கில் 2 காதல் அவங்க தானே நடிச்சிருக்காங்க, சமந்தாவும் அவங்களும். இந்த மாதிரி படங்களில் நடிச்சுட்டு இந்த படங்களில் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நடிகர் திலகம் சாவித்திரின்னு சொன்னாங்க. நடித்து பிரமாதமாக நடிப்பாங்க. பாசமலர் அந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து அவங்களுடைய நடிப்பை வந்து பிரமாதமாக கொடுத்துருப்பாங்க.
ஒரு நடிகை. சாவித்திரி நம்ம இவங்க நம்ம கேஆர் விஜயா பற்றி நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரோஜா தேவி அவங்க ஒரு பேட்டர்ன் நடிப்பாங்க, ஜெயலலிதா ஒரு பேட்டர்ன் நடிப்பாங்க. இவங்கெல்லாம் வேறு வேறு பேட்டர்னில் நடித்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. கமர்ஷியல் படங்களில் நாயகனுக்கு ஹீரோயினாக நடித்தாங்க. ஓகேவா? அந்த பில்லா மாதிரி படங்களில் நிறைய அஜித் விஜய்களோட பேரெல்லாம் பண்ணி ரஜினியோட எல்லாம் பேர் பண்ணி நடித்தாங்க. சந்திரமுகி அது இது நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாருக்குமே ஒரு வெளிச்சம் வரும். இப்போ நயன்தாரா மாதிரி நயன்தாரா நல்ல நடிகையே இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நயன்தாரா நிச்சயமான நல்ல நடிகை தான். நயன்தாரா வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு மனசில் போய் பதிஞ்சு இன்றைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து நயன்தாரானா தனி கூட்டம் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு நடிகை தான். அதை பார்த்தா தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்த்தாங்கன்னா சூப்பர், நம்ம பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை தான். ஆனால் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அவங்க தகுதியானா தகுதியே கிடையாது. அவங்க வந்து தொடர்ந்து பல சர்ச்சைகள், அதாவது நிறைய சர்ச்சைகள் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னமோ பண்ணி அவங்க எது பண்ணாலுமே அது சர்ச்சையாக மாறும். ஆமாம், பண்ணால் சர்ச்சை. சில பேர் எது பண்ணாலும் சர்ச்சையாகும். சில பேருக்கு அந்த முகராசி உண்டு. அந்த முகராசி வந்து நம்ம மகராசிக்கு உண்டு. புரியுது அவங்களுக்கு? யாருக்கு? லேடி சூப்பர் ஸ்டாருக்கு. நான் நயன்தாரா சொல்லலை, ஏன்னா அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் வேணான்ட்டாங்களே. அது என்னதான் சார் நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை, ஒரு பூஜை. அந்த பூஜையில் வந்து இவங்க வந்து மூக்குத்தி அம்மன்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கோவம்னா, அதாவது வந்து நம்ம தானே மூக்குத்தி அம்மன், நமக்கு முன்னாடி எதுக்கு இத்தனை அம்மன், அதாவது குஷ்பு இந்த டிடிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மட்டும் பொன்னாடை போற்றணும், நமக்கு மட்டும் சால்வை போற்றணும், நமக்கு மட்டும் புக்கே கொடுக்கணும், நம்மளை மட்டும் வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்? ஒரு படம் என்பது அந்த படத்தின் நாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் கூட ஒரு விழா என்பது வேறு. சரி, ஒரு விழா என்பது ஒரு 10 பேர் மேடையில் இருப்பாங்க. 10 பேர் மேடையில் இருக்கிறவங்கள வந்து எல்லாரையும் தானே நீங்கள் பாராட்டணும், எல்லாருக்கும் தானே நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஊரை உள்ள 4 பேரை கூப்பிட்டுட்டு நீங்கள் குத்து வழக்கில் 6 இது அகல் இருக்குன்னா 6ஐயுமே நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னா எப்படி? 6ஐயும் அவங்க ஏற்ற சொன்னால் அவங்க ஏற்றிட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லை. ஒரு 6 பெண்களை கூப்பிட்டு தான் அதை ஏற்ற சொல்லுவாங்க. இன்னைக்கு குஷ்பு இருக்காங்க, நீங்கள் ஒன்று ஏற்றுங்கம்மா, நீங்கள் ஒன்று ஏற்றுங்கம்மா, ரெஜினா ஒன்று ஏற்றுங்கம்மா, மீனா ஒன்று ஏற்றுங்கம்மான்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 6 அகலையும் நம்மளே ஏற்றணும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பான மனப்பக்குவம், அதை தப்பான மனநோக்கம். அது அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி, அதாவது நமக்கு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆளாக இருக்கணும். ஒரு கல்யாணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். புரியுது உங்களுக்கு? வரவங்கலாம் கெஸ்ட்டு தான். புரியுது அவங்களுக்கு? பார்த்துட்டு வாழ்த்திட்டு அச்சதை போட்டுட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் அந்த மரியாதை கிடைக்கும், அவங்க போயிடுவாங்க. அப்போ நீ சாவு வீட்டில் போனீங்கன்னா அந்த பணத்துக்கு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ எல்லோரும் பணத்துக்கு மாலை போட்டு ஐயோன்னு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எங்கே கிடைக்கும்? அங்கே தான் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் எப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கும்? இன்னமும் சரி, இந்த படப்பிடிப்பு தொடங்கியும் ரொம்ப அந்த படப்பிடிப்புலையும் ரொம்ப வந்து அவங்க வந்து ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. அவங்க வந்து பொள்ளாச்சி ஷூட்டிங் வர முடியாதுங்கிறாங்க, இந்த நசரத் பேட்டையிலே எடுங்கிறாங்க, அப்புறம் இங்கே எடுங்கிறாங்க, அங்கே எடுங்கிறாங்க. நசரத் பேட்டையில் என்ன இருக்கும்? ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் வேணும். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயில், அங்கே ஒரு மூக்குத்தி அம்மன்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அதை வந்து நீங்கள் நசரத் பேட்டையில் எடுத்திங்கன்னா நசரத் பேட்டையில் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். இப்போ நொச்சி குப்பத்தில் போய் நீங்கள் எடுத்திங்கன்னா நொச்சி குப்பத்தில் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அங்கே வந்து போட் இருக்கும், வலையை விரித்து மீன்கள் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, வலையை விரித்து கருவாடு போட்டிருப்பாங்க, மீனவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க, போட்டில் போவாங்க வருவாங்க. அங்கே அந்த அட்மாஸ்பியர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வேற என்ன அட்மாஸ்பியர் கிடைக்கும்? சரி, ஓகே சார். இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற நயன்தாராவை ஏன் சார் மீண்டும் தயாரிப்பாளர்கள் புக் பண்ணுறாங்க? அதான் மீண்டும் தயாரிக்கப்படுற தப்பு. என்ன பண்ண முடியும்? அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு நடிகை வேணும், அவங்கள சென்டர் ஆஃப் இதெல்லாம் மூக்குத்தி அம்மன் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தால் தான் அது வியாபாரம் பண்ண முடியும். முதல்ல இப்போ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. நீங்கள் மூக்குத்தி அம்மனில் போய் யாரோ ஒரு பொண்ணு எலி மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி உங்களுக்கு நிற்கும்? அது யார் பார்ப்பாங்க? அது மூக்குத்தி அம்மன்னா யார் வருவாங்க? மூக்குத்தி அம்மன் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அது நயன்தாரா மாதிரி ஒரு நடிகையாக இருந்தால் வருவாங்க, சமாந்தா மாதிரி ஒரு நடிகையாக இருந்தால் வருவாங்க. இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு நடிகைலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்தால் வருவாங்க. கவர்ச்சி வேணுங்கள. அந்த நடிகை மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அந்த நடிகைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும். அந்த நடிகை போட்டு ஓடுதோ ஓடலையோ ஆடியன்ஸ் வர்றதுக்கான புல் எங்கேருந்து வருது? நடிகர்கள்ட்ட தானே வருது. அப்படிப்பட்ட நடிகையாக இருக்காங்க நயன்தாரா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்ல நடிகை தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல நடிகை தான். புரியுது அவங்களுக்கு? ஆனால் வந்து தன்னுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை தான் எல்லா பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அங்கே தான் தப்பு. கூட இருக்கிற பேராவது அதை சொல்லணும். யார்? விக்னேஷ் சிவன். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் இதை விட கோமாளித்தனங்கள் பல இடங்களில் போய் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒன்று பண்ணுறாரு, இந்த அம்மா ஒன்று பண்ணுறாங்க. ஒரு நாள் இந்த அம்மா டாக் ஆஃப் த டவுனாக இருந்தாங்கன்னா, இன்னொரு நாள் அவர் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறுறாங்க. இதே சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பல காணொலிகள் பேசியாச்சு.
நான் மட்டும் இல்லை, பல பேர் பேசியாச்சு. சார் ஆரம்ப காலகட்டத்தில் நயன்தாரா அந்த மாதிரி இல்லை, இப்போ தான் அந்த மாதிரி இருக்காங்கன்றாங்க, அது உண்மையா சார்? அது ஆமாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிங்க இருப்பாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தால் போங்கம்மா கிளம்புங்க பஸ் ஏறின்னு சொல்ல மாட்டாங்களா? ஆட்டிடியூட் பண்ணால் அன்றைக்கி அவங்களுக்கு வியாபாரம் இருந்துச்சா? வந்தோடனே ஒன்றும் இல்லை, லைலான்னு ஒரு பொண்ணு இருக்கே, அது வந்து விஐபின்னு ஒரு படத்தில் வந்து நடிக்க வந்துச்சு. நடிக்க வந்தபோது காலையில் பூஜைக்கு வந்து ஃப்ளைட்டில் இறங்குது 7 மணிக்கு, நேராக பூஜைக்கு போயிருக்கு. பூஜைக்கு போனோன்னே அந்த பூஜையில் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்கு, அந்த பொண்ணு சூப்பராக இருக்குது, அப்புறம் நல்ல சாய்ஸ் தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்து தானு சாரோட ப்ரொடக்ஷனு. அந்த படத்தில் அந்த நைலா வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்திருக்கு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா, அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மேனேஜர் போய் அட்வான்ஸை கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காரு. இது என்ன சொல்லியிருக்கு, ஏன் உங்கள் ப்ரொடியூசர் வர மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்கு லைலா ஆரம்பத்தில். புரியுது உங்களுக்கு? என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, அவர் பெரிய ப்ரொடியூசர்மா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர்மா, அவர் வரமாட்டாருமா அப்படின்னா, இல்லை உங்கள் ப்ரொடியூசர் தான் வந்து கொடுக்கணும், நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்கம்மா, வாங்க காரில் கூப்பிட்டு போகிறோம், எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அவர் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நானும் வரமாட்டேன், நான் வந்து நடிகை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி தானு சாருக்கு போய் சொல்லியிருக்காங்க. தானு சார் என்ன சொல்லிட்டாரு, ஈவினிங் 7 மணிக்கு டிக்கெட் இருக்கா, ஃப்ளைட் டிக்கெட் பார்க்க சொல்லியிருக்காரு. ஆமாம் இருக்குது சார், அவைலபிள் இருக்கா, போடு லைலாக் போடு அப்படின்னு இருக்காங்க. போட்டாங்க. ஆமாம் கிளம்புங்கம்மா ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா, ஷூட்டிங்னு சொன்னீங்க அப்படின்னாங்க, கூப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போங்கம்மா அப்படின்னு பற்றி விட்டாங்க. போயிடுச்சு, மார்க்கெட் போச்சா, அந்த படத்தில் நடிக்க வேண்டியது. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு கொஞ்ச நாள் கழித்து தப்பை உணர்ந்து திருப்பி வருது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு தேடி. அப்புறம் லக்கீலி அதுக்கு வந்து விஜயகாந்தோட கள்ளழகர் படத்தில் வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதனால் அது தொடர்ந்து நடிச்சிச்சு. லைலாவும் நல்ல நடிகை தான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. அந்த ஆட்டிடியூடை ஆரம்பத்தில் காமிச்சிங்கன்னா துரத்தியில் விட்டுருவாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவாங்களே, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிடுவாங்களே. இப்போ நயன்தாராவும் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து இறங்குனாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரில, நான் பார்க்கல, சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது அங்கே போய் ஆட்டிடியூட் காமிச்சா அது அதே பஸ்ஸில் அவங்களுக்காவது ஃப்ளைட் டிக்கெட்டு, இவங்களுக்கு பஸ் டிக்கெட்டு போட்டு ரிட்டர்ன் வச்சுருவாங்களே, என்ன செய்யுது? அது அவங்களுக்கும் தெரியுமே. ஆட்டை எப்போ போடலாம், போதை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. கரெக்டு சார். தன்னிலை மறக்கும் போது தான் ஆட்டமே வருது. புரியுது சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, இப்போ காஸ்டியூம் டிசைனர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த காஸ்டியூம் டிசைன் ஓடிட்டதாகவும், அந்த படத்தில் வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டரையும் இதில் டார்ச்சர் பண்ணி அவரும் ஓடிட்டதாக ஒரு தகவல் வருது சார், இது உண்மையா சார்? இது உண்மைதான், தகவல் 100% உண்மை. அந்த மூக்குத்தியம்மன் ஷூட்டிங்கில் நிறைய அட்ராசிட்டிஸ் நயன்தாரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, இது ஏதோ என்ன ஊர் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நசரத்துப்பேட்டையில் எடுக்க சொல்லுது அந்த அம்மா. எப்படி எடுக்க முடியும்? நான் வர முடியாதுங்குது, பணம் வாங்கும்போது தெரியணும்ல, எப்படி வர முடியாது? ஒரு வேளை வந்து அதாவது ஊட்டி செட்டை இங்கே போட சொன்னாதான் ஒரு கேள்வி, ஏதோ ஒரு படத்துக்கு ஊட்டி செட்டை. ஆமாம், ஊட்டி செட்டை போட்டுடலாம், ஊட்டி கிளைமேட்டை கொண்டு விட முடியுமா? ஒருவேளை ஒரு 25-30 ஸ்பிளிட்டேசியை மாட்டி குழுன்னு கொண்டு வருவாங்களோ என்னமோ, கொண்டு வந்துடலாம். அந்த ஊட்டியினுடைய இயற்கை அழகை கொண்டு வந்துட முடியுமா? இயற்கை தானே, அது நீங்கள் என்ன தான் செட்டு போட்டிங்கனாலும் செட்டு தான், இயற்கை தான், நேச்சுரலாக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறது வந்து எந்த காலத்துலையும் செட்டில் வராது. செட்டில் எப்போவுமே அது மிஸ் ஆகும். அவங்களுக்கு ஏதோ சொன்னாங்க ஒரு படம் அப்படி தான் போட சொல்லி எடுத்துச்சுன்னு, அது 2 குழந்தை இருக்குது, என்னால் வர முடியாது. அதுதான் சார் நான் அதான் கேட்க வந்தேன். அது ஏன் சார் சென்னையை விட்டு ஏன் அந்த போக மாட்டாங்க? அவங்ககிட்ட தான் இது கேட்கணும். அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்க தெரியல, எனக்கு தெரியலையே, சென்னையை விட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் சுவிட்சர்லாந்து போகிறாங்க, நியூசிலாந்து போகிறாங்க, பாரிஸ் போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, சென்னை விட்டு போகிறாங்கல்ல, சென்னையிலேயே இருக்குது அதெல்லாம் போகிறாங்கல்ல. ஹாலிடே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, விக்னேஷ் சிவன் நயன்தாரா 2 குழந்தைங்க ஹாலிடேயில் போகிறாங்களே, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல. அது எப்படி சென்னை விட்டு போகிறாங்க? அப்போ எப்படி சென்னை விட்டு போகிறாங்க? ஹாலிடேனா போவாங்க, ஜாலிடேனா போவாங்க, ஷூட்டிங்னா போக மாட்டாங்களா? நீங்கள் வந்து நடிகை அடையாளப்படுத்தப்பட்டதே வந்து உங்களுடைய தொழில் தான் அது, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து படப்பிடிப்பு பட படங்கள் நடித்து தான் இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கீங்க. இந்த உச்சம் உங்களுக்கு யார் கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அப்போ இந்த சினிமாவுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, டிவோட்டடாக இருக்கணும்ல. அந்த சினிமாவுக்கு நீங்கள் வந்து ரஜினிகாந்த் இருக்கார் சார், 50 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் மேலே ஏதாவது சர்ச்சைகள் வருதா? அவர் தொழில்னு வந்துட்டு அவர் போகிற வழியில் ஏர்போர்ட்டில் போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து என்ன சார் விஜயகாந்த் இன்றைக்கி நினைவு தினம் அப்படின்னா ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவார். அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. இப்போ உங்களுக்கு விஜயகாந்துக்கு நினைவு தினம்னா அதுக்கு போய் ஆல் த பெஸ்ட்டுங்கிறாரு யார்? ரஜினிகாந்த். என்ன யோசிக்கிறீங்க? இல்லை சார். ஆனால் சினிமான்னு வரும்போது அவர் வந்து டிவோட்டடாக செய்வார். அவர் கொடுத்த கால் ஷீட்டை ஹானர் பண்ணுவார், சொன்ன நேரத்துக்கு வருவார், சொன்னபடி நடந்துக்குவார், எல்லாமே பண்ணுவார். தயாரிப்பாளருக்கு லாபம் வருதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். இதெல்லாம் இருக்குது ரஜினிகாந்த்கிட்ட. நயன்தாராக்கு அப்படி இல்லையே. ஓகே. ஆனால் தான் தயாரித்த படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷனுக்கெல்லாம் போகிறது, நிறைய ப்ரொமோட் இது பண்ணுறது. ஆனால் வேறு யாராவது தயாரித்தா அதுக்கெல்லாம் போகிறதே இல்லை அப்படின்றாங்க. அதான் சொன்னேன், தான் தயாரித்த படம்னா உங்கள் படம், சொந்த படம், அதில் போய் மாட்டியிருக்கே, கோடிகள் மாட்டியிருக்கே.
கோடிகள் மாட்டும் போது ப்ரொமோஷன் போகலைன்னா என்ன ஆகுறது, அது வரலைன்னா என்ன ஆகுறது, மொத்தமாக போச்சுன்னா என்ன ஆகுறது, வேற ஒரு தயாரிப்பாளர் போச்சுன்னா கோவிந்தான்ட்டு கார் ஏறி போயிடுவாங்க 2 பேரும், விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். அவங்களுக்கு காசு போச்சுன்னா அவங்கள யார் பார்த்து கோவிந்தான்னு சொல்கிறது. அதனால் அவங்க சொந்த படம்னா வருவாங்க. அவங்க காசு இல்லைங்க, ஊரா விட்டு காசுன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு போவாங்க. தான் காசுன்னா வருவாங்க ப்ரொமோஷனுக்கு. அதான் வேற என்ன, இதுதான் சைக்காலஜி சார். இப்போ மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா அவர்கள் விலக போகிறதாகவும் தமன்னா நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையாக சார்? அது நயன்தாரா விலக போகிறதாகவும் தமன்னா நடிக்க போகிறதாகவும்லாம் கிடையாது. அதாவது நயன்தாரா விளக்க போகிறதாகவும் வேற ஒரு நடிகை அங்கே கொண்டு வந்து நடிக்க வைக்க போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. சுந்தர்சி எப்படின்னா நிறைய படங்கள் வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுப்பார். பார்த்திங்கன்னா அவர் பெரிய பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாம் போகிறதில்ல, யாரை பற்றியும் அவளுக்கு கவலைப்படுறதில்ல. ஏதோ கமலோட ரஜினியோடையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டார் அது அந்த காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த வைபவ் அப்புறம் வேறு ஏதாவது அவங்கெல்லாம் கூப்பிட்டு வருவார். அவர் இந்த மாதிரி மிர்ச்சி சிவா, மிர்ச்சி இல்லாத சிவா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவருக்கு தேவை நடிப்பார் அந்த மாதிரி எடுப்பார். ஸோ அவர் அதிலே சக்ஸஸும் பண்ணுறார். அவர் வந்து ஷாமு, விமலு, அப்புறம் வந்து நம்ம இவர் நம்ம ஸ்ரீகாந்த் இவங்களையெல்லாம் போட்டு ஒரு படம்னா எடுப்பார். ஜீவா வச்சுக்கோங்கன்னா வச்சுப்பார், எடுத்திருக்காருல்ல. அதனால் அவர் அதை வச்சு சக்ஸஸும் பண்ணுறாரு. அதனால் அவர் வந்து தனக்கு கை கடக்கமாக தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு ஆளாக அவர் நினைக்கிறாரு. நயன்தாராவை ஹேண்டில் பண்ணும்போது சுந்தர்சிக்கு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சுந்தர்சியால் முடியல, பிரச்சனைகள் நிறையா. நயன்தாரா வேறு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு பெரிய டைரக்டர். இப்போ நேத்திக்கு வந்த ஒரு இயக்குனராக இருக்கார், ஒரு புதுமுக இயக்குனராக இருக்காருன்னா நயன்தாரா அவங்களோட டாமினேஷன் கேட்கும்போது அவங்க வந்து பேசாமல் பொறுமையாக இருந்து இல்லை மேடம் அப்படி பண்ணிக்கலாம் மேடம் சொல்லுவாங்க. இப்போ வந்து சுந்தர்சி மாதிரியான ஆளுங்க எப்படி சொல்லுவாங்க? சுந்தர்சி வந்து ஆல்ரெடி பல படங்கள் கொடுத்து ரெப்யூட்டட் டைரக்டர் ஆச்சு. அவரோட மெட்டலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கே, அவருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கே. அதில் நயன்தாரா வரலைன்னா அவர் என்ன செய்வார்? ஒரு கட்டத்தில் இதே மாதிரி சிக்கல் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவர் ஏதாவது மாற்றுறதுக்கான எண்ணங்கள் வரத்தானே செய்யும். இயல்பு தானே அது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நயன்தாரா ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாங்க சார். ஓட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ்ஸு வந்து குகைக்குள்ளே போயிடும். அதில் வந்து எல்லாருமே வந்து அழுக்காக இருப்பாங்க, ஆனால் நயன்தாரா மட்டும் பளிச்சுன்னு இருப்பாங்க சார். ஆமாம், அந்த படத்தில் நான் சொன்னேனே, எல்லாரும் அழுக்காக இருக்கணும், நயன்தாரா மட்டும் பளிச்சுன்னு இருக்கணும், கூட்டத்தில் தனியாக தெரியணும். அதாவது சாவு வீட்டில் போனோம், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை, அதே கதை தான். எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அழகாக தெரியணும், கேரக்டராக மாற மாட்டாங்க. இல்லை, அந்த படத்தோட இயக்குனர் வந்து அந்த படம் போகாததுக்கு காரணம் வந்து நயன்தாரா கொடுத்த அழுத்தம் தான் சொல்லிட்டு ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. சார், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நடிகர்களை ஆளுமையோடு இயக்கக்கூடிய இயக்குனர்கள் இன்றைக்கி இருக்காங்க தமிழ் சினிமாலன்னா இல்லை. புரியுது உங்களுக்கு? நல்லா கேட்டுங்க, தெளிவாக சொல்கிறேன். இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தயவு தேவைங்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு படம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பஸ்ஸு சேருக்குள்ளே கவுந்துருச்சுன்னா நயன்தாரா மட்டும் மேக்கப்போட கலையாமல் இருக்காங்கன்னா அது எப்படி லாஜிக்காக சரியாக வரும்? ஆடியன்ஸ் கிட்ட தேட்டர் அந்த படத்தை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவான்? என்ன இப்படி படம் எடுத்திருக்காங்கன்னு கேட்க மாட்டான். ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாளாக கிடையாது, கேட்பான். ஸோ அப்படி படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது யார் தப்பு? இயக்குனருடைய தப்பு. நடிக்க முடியாதுன்னு சொன்னால் நயன்தாராவை கண்டிக்கணும், நடிக்க வைக்கணும். நடிக்க வைக்க தெரியலன்னா இயக்குனருக்கு ஆளுமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு பவர்ஃபுல்லான டைரக்டர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் காட்ட முடியாது. இந்த வேலையை பாரதி ராஜாட்ட காட்ட முடியுமா? சொல்லுங்கள், முடியாது சார். இந்த வேலையை சங்கர் கிட்ட காட்ட முடியுமா? இந்த வேலையை மணிரத்னத்தில் காட்ட முடியுமா? அதனால தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பெரிய டேரக்டர் படம் பண்ணாமல் ஒதுங்கிட்டாங்களோ. அதில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இப்போ கொடுக்குற டார்ச்சருக்கு படம் பண்ண மாட்டாங்க. இப்போ மணிரத்னத்தெல்லாம் படம் இவங்க இப்போ ஒரு படம் எடுத்து வச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சு ஏன் எடுக்கலை இது வரைக்கும்? இல்லை, அதுதான் நான் அதான் ஏன் எடுக்கலை. ஏன்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைலுக்கு இவங்க ஒத்து வர மாட்டாங்க. இவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஒன்று சொல்ல, அம்மா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கம்மான்னு வரும். இல்லை, இந்த பெர்ஃபார்ம் நான் பண்ணுறேன்னு வாங்க, பிரச்சனை வரும். பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிறதாகவும் இருந்துச்சுன்னா ஒரு தகவல் வந்துச்சுல சார். இதெல்லாம் நிறையா செய்திகள் வரும் சார். இவர் பண்ணுறதா இருந்துச்சு, அவர் பண்ணுறதா இருந்துச்சு, அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன? இவர் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பாங்க, அதுக்கு பதில் வேறு ஆல்டர்னேட்டிவ் தேடி இருப்பாங்க. பல காரணங்கள் இருக்கும். சினிமாக்குள்ளே அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக பேசிகிட்டே இருக்க முடியாது. நயன்தாரா அந்த படத்தில் நடிக்கலை. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் வந்து நயன்தாரா மாதிரி ஆளுங்களோட ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். ட்ராவல் பண்ணுறதுன்னா அவங்கள வச்சு படம் எடுக்கிறது அவங்களுக்கு கஷ்டம். இந்த பாலா படத்தில் வந்து நயன்தாராவை நடிக்க வைக்க முடியுமா? மிஸ்கின் படத்தில் நயன்தாராவை நடிக்க யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும்னு. மிஸ்கின் என்ன பண்ணுவார்? அவர் அப்படியே கடிச்சு கொதறிடுவார், அம்மா அம்மான்னு கத்துவார். அவர் நீங்கள் நான் கேட்குறத கொடுங்கம்மா அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லை, கொடுக்க முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. என்ன ஆகும்? பாலா படத்தில் போனால் என்ன பண்ண? பாலா படத்தினுடைய கதாநாயகி யாருமே அழகாக இருக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்களே பஸ்ஸு கவுந்துருச்சு, இவங்க மட்டும் மேக்கப்போட இருக்காங்க. பாலா படத்தில் அது பண்ண முடியுமா? பாலா வந்து எப்படின்னா சும்மா நல்லா இருந்தால் யார் நல்லா இருந்தாலும் பாலாக்கு பிடிக்காது.
கொஞ்சம் சேர் எடுத்து அடிடா மூஞ்சியில், சேர் எடுத்து அடிச்சிட்டியா, சாக்கடை எடுத்து வீசுடா, ஒரு சாணி எடுத்து அடிடா அப்படின்லாம் அடித்து ஒரு ஆளை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிறுத்துவார். யாரை விட்டு வச்சுருக்காரு? நம்ம கடைசியாக வந்துச்சு வணங்கான், அதில் அவர் அந்த பையன் அருண் விஜயோட கேரக்டர் பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? சரி, நல்லா தான் சார் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அவருடைய அதாவது முகத்தோற்றம் எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணார்? தலைமுடியெல்லாம் செம்பட்டி அடித்து, சும்மா செம்பட்டி அடித்தாலே பாலா படத்தில் தாங்காது. இதில் வந்து மாற்றுத்திறனாளியாக வேற காமிச்சு, அப்புறம் சரி நம்ம விக்ரம வந்து பிதாமகனில் என்ன பண்ணார்? சார் சேதுவில் வந்து விக்ரம என்ன பண்ணார்? நான் கடவுளில் ஆரியாவை என்ன பண்ணார்? தலையில் கட்டி தொங்க விட்டார்ல. அப்புறம் வந்து நம்ம பரதேசி படத்தில் அந்த ஒரு பேர் என்ன, முரளி பையன் அதர்வா முரளி என்ன பண்ணார்? அழகாக காட்டினாரா? இவங்கெல்லாம் அழகான சாமிங்கான ஹீரோ. எந்த சாமிங்கான ஒரு ஹீரோயினியாவது பாலா வந்து இது வரைக்கும் அழகாக காமிச்சு ஒரு அழகான படம் எடுத்திருக்காரா? பாலா படம் எந்த படமாவது அழகான படமாக இருக்கா? இருக்காது. புரியுதா உங்களுக்கு? எந்த படமும் இருக்காது, இனிமேல் இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்படி ஒரு படம் சார், அந்த படம் அது அழகான படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் ஏன் வெளியிடலை? அப்படி தூக்கி போட்டாங்களே. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படத்தை முழுசாக முடித்து ஃபஸ்ட் காப்பி எடுத்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட படம், வெளியிட முடியாமல் பல படங்கள் பெட்டிக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். வேண்டாம் இந்த படம் அப்படின்னு தூக்கி போட்ட படம் அந்த துருவ விக்ரம் நடித்த படம் தான். அந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா, அதாவது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய புகழோடும் பேரோடும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான பாலா இயக்கிய படம் தூக்கி போட்டாங்களே அசால்ட்டாக. ஏன் தூக்கி போட்டாங்க? நல்லா இருந்தால் தூக்கி போடுவாங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்கு விக்ரமுக்கு நல்லா இருக்கிற படத்தை தூக்கி போடுறதுக்கு. நல்லா இல்லைன்னு தானே தூக்கி போட்டாங்க. இது வந்தால் பையன் படம் நாசமாயிரும்னு முடியும், பையன் வாழ்க்கை நாசமாயிருந்தான்னு தூக்கி போட்டாங்க. அது படத்தை நம்மளாம் யாரும் பார்க்கல. உள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கான்னு நமக்குன்னு தெரியும், அப்படியே தூக்கி போட்டாங்க. இல்லைன்னா வந்துருந்துச்சா தெரியும், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த மாதிரி இயக்குநர்கள் படத்தில் வந்து நயன்தாரா நடிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. அடித்தா சும்மா விடுவாங்களா? நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.